எனக்கும் உண்மை தெரியும் அப்படின்னு கர்நாடக சிறப்பு விசாரணை குழு முன்னாடி ஆஜராகியிருக்கிறார் ஜெயந்த் அப்படின்றவர். இவரும் யார் யாரை எங்க எப்படி கொன்னு புதைச்சாங்க அப்படின்னு நானும் சொல்வேன்னு இரண்டாவதா மீடியா வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறார் இந்த ஜெயந்த். இது மாதிரி இன்னும் எத்தனை பேர் வெளியில வரப்போறாங்க அப்படின்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம். தர்மஸ்தலாவுல நடந்ததா சொல்லப்படுற பாலியல் பலாத்கார கொலை குற்றங்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைச்சே ஆகணும். கர்நாடக மாநிலத்தில் கோடானு கோடி பக்தர்கள் நம்பிக்கையுடன் செல்லும் தர்மஸ்தலா மஞ்சுநாதர் கோவிலில் நடக்கும் சம்பவங்கள் பலரையும் அதிர்ச்சியடைய வச்சிருக்கு. கடந்த 10 நாளா அந்த கோவிலை சுற்றி எங்காவது மனித எலும்புகள் கிடைக்குமா அப்படின்னு சிறப்பு புலனாய்வு பிரிவினர் தேடிக்கொண்டிருப்பதை கர்நாடக மக்கள் அதிர்ச்சியோடு பார்க்கறாங்க. அதே நேரம் மத நம்பிக்கையாளர்கள் இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் கோவிலில் வேலை பார்த்த ஒரு முன்னாள் பணியாளர் தான். அவர்தான் கோவிலை சுற்றி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொலை செய்து புதைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாரு.